சலாம் அலைக்கும் என்ன பண்ணணும்? அலைக்கும் சலாம் நம்ம சொல்லணுமா இல்லையா? நான் என்ன பண்ணிட்டேன், பிரியாணியை பார்த்தா ஆர்வ குளர்ல அல்லாவுக்கு அரோவரான்னு சொல்லி விட்டேன். அல்லாவுக்கு அரோவரான்னு சொன்னோன்னு அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. சரி தம்பி பையன் தான் மாதிரி வந்திருக்கான் அப்படின்னு. ஆனா பரவாயில்லப்பா, அல்லாவும் அரோவராவும் ஒண்ணுதான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, சாப்பிடு, அனைத்து மதமும் ஒண்ணுதான் சொல்லி நல்ல சாப்பாடை வச்சுதான் என்னை அனுப்பிச்சுட்டாங்க. ஏன்னா அப்படிலாம் சாப்பாடு போற இடத்துல பெரிய பிரச்சனையை சந்திச்சு வந்தேன். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்து கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் சொல்லிட்டேன். போயிட்டு வரணும், உனக்கு என்னப்பா பிரச்சனை? போயிட்டு வரணும் சொன்னே என்ன பிரச்சனை உங்களுக்குலாம்? பொம்பளை பிள்ளை பேரா? ஆடல் அழகி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, சிங்கார சிந்து, திருப்பதி லட்டு ரஞ்சிதா அவர்கள் என்னத்த நான் பொத்தல அத பொத்தவே மாட்டேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? 4 பேத்துக்கு வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். மீண்டும் வாய்ப்பு நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். அப்புறம் அண்ணே முடிகிற வரைக்கும் எனக்கு முன்னாடி ஏத்துங்க. அப்புறம் போமா சிவதாசி ரதியே சிரிக்கின்ற விடி அப்புறம் இப்பவும் முத போட முடிஞ்சிருச்சு. சரி, எனக்கு என்ன இதுல போட போட போட்டுட்டே இருக்கணும் போல தோணும். உங்களுக்கு எங்களுக்கு அப்படிதான் தோணுது. என்னன்னு போட்டுட்டே இருக்கணும்னு. இந்த வயசுலயுமா? என்ன வயசு? என்ன 16 வயசு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு வேற இங்க பாருங்க, ரொம்ப ரொம்ப போட்டு யோசிக்கலாம் கூடாது. ஒரே நாள்ல போட்டு முடிச்சு வச்சுக்கவே.
அப்புறம் மறுநாள் போடுறது என்னமே வராது. கையால புடிச்சு எடுத்துரும். ஏங்க? ஆட்டத்தை சொன்னீங்க. வருஷம் பூரா போடணும். நீ மாலையாப்பா போட்டிருக்க, சும்மா பேருக்கு போட்டிருக்க நீனு. தொழில் நல்லா பேசுற போல. அடுத்து போலாமாங்க? போங்க. பல்லாக்கு குதிரையில் இப்ப மணி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியரின் பக்கத்தில பசுவ ராசாத்தி, புராண ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே பாராளை திருப்பி தேருக்குள்ளே தேருக்குள்ளே போடே. பல்லாக்கு குதிரையில் இப்ப மணி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி. பாண்டியரின் பக்கத்தில பசுவ ராசாத்தி.
அப்புறங்க கை தட்டி அனுப்புறதுக்கு மனமார்ந்த நன்றிங்க ரொம்ப நன்றி. அப்புறம் ஆளு யார் ஆளு எனக்கு அடுத்து நோடுத்திருக்கான்ல கூப்பிடுவா கூப்பிடுங்க. அடியே நேரத்து பூஜையில் ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனாசையில் தினமாராதனை அது சோழனை ராத்திரி நேரத்து பூஜையில் ராத்திரி என்ன திரி ஆக்கி வச்ச இறந்து விட்டா நக்கத்தான் செய்யும். கொலா காயுது அடியே கட்டி கட்டி ரெடி பண்ணி வச்சு கொடுக்கறது கூப்பிட்டுருக்கேன். அதில் பாருங்க என்ன அப்போ அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, தொப்புளுக்கு பிள்ளை காமிச்சோன்னு வாங்கிட்டீங்களா? ஏன் மச்சான் அப்படி பார்க்குறேன்? அப்படிலாம் பார்க்காத. அப்போ நீ நினைக்கிற மாதிரி ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட். ஒன்று 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன், சும்மா கிடையாது. பார்வை காம பார்வையால இருக்கு. என்னடா பண்ற?
ரஞ்சு வா குடிச்சிட்டேன் அதில் பாருங்க அம்மா குடிச்சிட்டேன். வர வர பொம்பளை வேஷம் போடுறதுக்கு பயமாக இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தான் லேடிஸ் வேஷம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். கடற்கரை ஏரியா நாகப்பட்டினம் பக்கம் நாடகம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து பாவடை தாவணி போட்டிருந்தேன். என்னது சேலம் என்ன சொல்லாப்ல குதிராம. ஏ ரஞ்சு வாடி ஒன்ட்ட தாண்டி கதை சொல்லணும். ரஞ்சு நாளைக்கு நாடகத்தை பார்க்கறதுக்கு என்னடி போதும் போதும் நீங்க போயிட்டு வாங்க. உச்சா போயிட்டு வாங்க, போய் அடிச்சு விட்டுருவாங்க. அப்படி 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 அடியே என்னடி ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன்டி. ஆமா வித்தியாசமான பெண்ணா இருக்கிறீ நீ. ஃபாரின் கேள். ஓஹோ ஆமா அங்க இருந்து இங்க யாரை பிடிச்சி ஊருக்கு கூட்டிட்டு போக வந்திருக்க? நாட்டுல இருந்து வந்திருக்கேன் தெரியுமா? எந்த நாட்டுல இருந்து வந்திருக்க? சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கேன். என்னது சிங்கமுனரி? சிங்கமுனரி. அது உனக்கு ஃபாரின்ல இருக்கா? ஆமாண்டி, சிங்கமுனரில இருந்து நேரா நம்ம நாட்டார்மங்கலத்துல லேண்ட் ஆகி அப்படிங்கிட்டு வந்துட்டேன். ஓ நீ ஃபாரின் இதெல்லாம் ஃபாரின்ல இருக்கு. ஃபாரின் கேள். இன்னொரு விஷயம் தெரியுமா? மை நேம் இஸ், என் பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்ன? நான் ஃபாரின்லயே வளர்ந்ததனால என் பேர் வந்து சுனிதா. அதெல்லாம் யார்கிட்ட கேட்காதடி. என்னடி இப்படி அசிங்கம் பேசிட்டு இருக்க? என் நேம் வந்து சுனிதா. இப்படியே கேட்டுட்டு தெரியாத. எங்க அப்பா பேர் என்ன தெரியுமா? உங்க அப்பா பேர் என்ன? வெதர் பண்ணி. என்னது? எஸ். உங்க அம்மா பேரு? மஞ்ச புஞ்சை. என்ன புஞ்சை? மஞ்ச புஞ்சை. உங்க அண்ணன் பேரு? கருப்பு புஞ்சை. உன் தம்பி பேரு? கிறுக்கு புஞ்சை. தங்கச்சி பேரு? லூஸ் புஞ்சை. அக்கா பேரு? அது மஞ்ச புஞ்சை. பாட்டி பேரு? பாட்டி பேர் கிறுக்கு புஞ்சை. எத்தனை கிறுக்கு புஞ்சை? தாத்தா பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? அந்த ஆள் பேர் கேன புஞ்சை. இது எனக்கு தேவை புஞ்சையா? தேவை புஞ்சை. சித்தப்பா பேரு. Thank you. என் ஃபேமிலி உனக்கு தெரிஞ்சு வச்சிருக்கேன். தேவையில்ல. என்னடி புஞ்சையில வந்து சரியான புஞ்ச குடும்பமா இருக்கு. என்ன குடும்பம்? ஏன் தெரியுமா? எங்களுக்கு அடமொழி புஞ்சைன்னு வச்சிருக்கோம். நாங்க வந்து புஞ்சை நிலத்துல தான் விளைவிக்கிறோம். ஓஹோ. வானம் பார்த்த பூமி. அதனாலதான் எங்க பேருக்கு பக்கத்துல புஞ்சையை சேர்த்துட்டோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஃபேமிலியில யாராவது காணாம போயிட்டாங்கன்னா புஞ்சை சாங்ஸ் ஒன்று வச்சிருக்கோம். என்ன அப்படி சாங்கு? புஞ்சை உண்டு புஞ்சை உண்டு புஞ்சை புஞ்சை உண்டு. லூசு படிச்சவளே, அது புஞ்சை உண்டு நஞ்சை உண்டுடி. நஞ்சையை பத்தி பேசாத, அவங்க பங்காளி வீட்டுக்காரங்க. ஏண்டி? அவங்களுக்கு எனக்கு உங்க பங்காளி வீட்டுக்காரங்க நஞ்சையா? இருந்தாலும் உன்னை பார்க்கல எனக்கு பொறாமையா வருது. அப்படி சும்மா இழுத்து விடாத, அடக்கொடக்கமா இரு. ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? இப்பெல்லாம் நீ பேசாத. என்ன? ஆமா உனக்கு என்னது? ஆமா அத பாத்துட்டு பொறாமப்பட்டா அப்படித்தே. என் மச்சான் அதை பார்த்து தான் மயங்கி உட்காந்து. மூடடி முத. அவருக்கு எனக்கு நாளைக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்படி உங்க ரெண்டு பேத்துக்கும் ஃபர்ஸ்ட் நைட்? நான் கேக்குறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நீ தான் கல்யாணம் பண்ண. நான் என்ன எதுக்கு? ஏன் கிறக்கமா? சரி அதெல்லாம் இருந்துட்டு. அப்பா வந்து என்ன சொல்லியிருக்காரு? அப்பா நம்மளாம் காடுக்கு உண்டு. அப்பா சொன்னாரு. அப்பா பாத்திருக்கியா நீனு? ஏன்டி கேட்குறேன்? ஏண்டி? அப்பா காவலுக்கு போக சொன்னார். காவலுக்கு போக சொன்னார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாவடை தாவணியை போட்டுக்கிட்டு நானும் காவலுக்கு வந்தேன்டி. சரி. காவலுக்கு வந்தப்ப பாரு முன்னாடி 4 பேர் உட்காந்துருந்தாங்க. இதே போல நம்ம ஊர்ல இவ்வளவு அழகா அமைதியா உட்காந்து பாக்குறாங்க. ஆமா. அந்த ஊர்ல பாரு 4 பேர் தண்ணியை விட்டு உட்காந்துட்டாங்கடி. முன்னாடி உட்காந்துட்டு குறுக்குறுன்னே பார்த்தாங்க. யார் உன்னையா? ரொம்ப அழகா இருக்கிறீங்களா? முடிவுட்டா ஒரிஜினலா பொம்பளை புள்ள தான் போல இருக்குன்னு பார்த்த உடனே பாரு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு போல இருக்கு. சரி சும்மா இல்லாம தொப்புளுக்கு புள்ள மறுபடியும் அந்த தாவணி லைட்டா ஒதுக்கிட்டு அப்படி எல்லாம் காமிச்ச உடனே ஆகா பிகர் நமக்கு கம்பெனி கொடுக்குறான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் அசந்து படுத்துட்டேன்டி. சரி 4 பேர் பின்னாடி வந்தாங்கல்ல. எதுக்கு? சும்மா ஒண்ணு கடிக்க வந்திருப்பாங்க போல இருக்கு. நான் மட்ட மல்லாக்க கடித்தா கிடந்தேன் அப்படியே. நாகப்பட்டினம் கடற்கரை ஏரியா வேறையா நல்லா தூங்கிட்டேன். 4 பேர் என்ன நினைச்சாங்கன்னு தெரியலடி. என்ன நினைச்சாங்க? சரி புள்ள தனியா கிடக்குது தூக்கிட்டு போய் கற்பழிச்சிருவோம் சொல்லி ஏன்டி சிரிக்காம சொல்லுதா? கற்பழிக்க தூக்கிட்டு போயிட்டாங்கடி. 2 பேர் கையை 2 பேர் காலை புடிச்சிட்டு தூக்கிட்டு போனாங்க. என்னால கத்த முடியல. ஏன்? வாயில வச்சு அடைச்சிட்டாங்க. என்னத்த? துணியங்க உங்க காதுல விழுக மாட்டேங்குது. நீங்க வேற கொண்டு போய் கருவு கட்டுக்குள்ள விட்டாங்கல்ல. நமக்குன்னு ஒருத்தன் மேல பாஞ்சு தாவணியை கிழிச்சு விட்டு மேல பாஞ்சு பாரு சாக்கெட்டை பிரிச்சு விட்டாண்டி. சரி என்ன ஆச்சு அப்புறம்? நாதாரி பையன். சாக்கெட்டை பிரிச்சு விட்டோன்னு என்ன நடந்துச்சு? இங்கிட்ட ஒரு பந்து உருண்டுட்டு ஓடுது, இங்கிட்ட ஒரு பந்து உருண்டுட்டு ஓடுது. அந்த பந்தை பிடிக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. ஆனா இன்னைக்கு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் இல்லை, இந்த குழந்தைகளையும் ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்கணும். வச்சுக்க ஆம்பளை பிள்ளை நம்மளே கற்பழிக்க தூக்கிட்டு போறாங்க. பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் பாவம். கண்டிப்பா தயவு செஞ்சு என்னை பார்த்தா நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் பாரு நேர்த்தி கடன் எவ்வளவு அழகா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாரு.
எவ்வளோ அழகாக படுத்து தூங்குறாங்க பாரு. அத்தா முடிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லிடுறேன், பொம்பளை பிள்ளையெல்லாம் பார்த்து கவனமாக பார்த்துக்குங்க. அதே போல் பிள்ளைங்க எங்கிட்ட வெளியில் போணுச்சிங்கன்னா பின்னாடியே பிள்ளைங்க எங்கே போகுது என்ன எங்கிட்டு போகுதுன்னு பார்த்துக்குங்க. ஏன்னா வட மாநிலத்துலேருந்து யாராவது வராங்களா, எதையே கடத்திட்டு போகிறாங்களா, ஐயோ நமக்கு பயமா இருக்கு. அதனால தான் போன உடனே ட்ரெஸ் கட்டி போட்டுறது. அம்மா கூப்பிடுவோமா? அம்மா அம்மா பட்டணமே கொஞ்சம் கட்டியா இல்லாட்டி மனசு விட்டுடுமே. பட்டணமே கொஞ்சம் கட்டியா இல்லாட்டி மனசு விட்டுடுமே. ஃபாரின் கேள்மா ஒரேடியா வெடக்கிறாளே வெடக்குஞ்சா இருக்கு. அம்மா ஏன் ரெண்டு அம்மா ஒண்ணா சேர்ந்துருச்சு? இருடி வரேன். ஒண்ணு சேர்றது நல்லது தானே. அம்மா ஆமா ஏன் உன் பார்வை இப்படி இருக்கு? ஐயோ ஒண்ணுமே கிடையாதுன்னு நம்பி ஏமாந்துருவேன். நம்பிட்டாரு நீ என்கிட்ட ஏமாறுறதுவா? இந்த பாரு தொப்புல பாரு. ஏய் நீ என்ன அடிக்கடி தூக்கி காட்டுற? அவர் அவன் விளையாண்டு இருக்கறன்றக்காக தூக்கி காட்டிட்டியா? அம்மா அப்படி இல்லம்மா, வேற அவர் பாவம் ஓசில வர்ற படம் தானே காமிச்சிட்டு போ. ஏண்டி அவர் பார்த்தா பாக்குற ஒரு மாதிரியா இருக்கு. எங்க அப்புறம் அணியா உட்கார்ந்திருக்காரு. அவரை கெடுத்துறாரு. எம்மா அவர் தவம் பண்றாருமா. தவம் இதுக்கு பேர் தான் தவம். சரி ரொம்ப விளையாடுறீங்க ரெண்டு பேரும். எங்க அப்பா பாத்தீங்களா? அப்பா பார்த்தம்மா என்ன செஞ்சாங்க? கருவக்காட்டுக்குள்ள போக சொல்லியிருக்காரு. ஏய் நீ போ கருவக்காட்டுக்குள்ள நாங்க எதுக்கு போறோம்? வழக்கு தோசையில பேசாத. அட இல்லம்மா நேத்து காட்டுக்கு போய் கண்ணுமா கால் பக்கம். ஆமாம்மா ஆமாம்மா எனக்கு கருதரை சந்தனைகளை விதைக்கப்பட்டிருக்கு. ஆமாம்மா. நமது குலவழக்கப்படி ஆண்கள் உழுது பயிரிடணும். பரமனித பெண்கள் பாதுகாக்க வேண்டும் என்பது குலவழக்கம். குலவழக்கம். வீட்டுக்கு ஒரு கன்னி பெண்கள் காவலுக்கு போறாங்க. ஆமா. ஏன் வள்ளி மட்டும் காவலுக்கு போறேன்னு சொல்லி இந்த மக்கள் எல்லாம் குறை கூறுறாங்க. சரி சரிம்மா சரி குறை கூறுறாங்க. சரி காவலுக்கு போறமே எங்க அப்பாவுக்கு ஒரு பயம். இந்த பிள்ளைய மட்டும் நம்ம தனியா அனுப்பினோம்னா காடுனாலே சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், கரடி இருக்கும், யானை இருக்கும், பன்னி இருக்கும், சிறுத்தை இருக்கும். இதெல்லாம் தாண்டி எப்படி என் பிள்ளை காவல் பார்க்கும்? சுத்தர அனுப்பக்கூடாது. என்ன அது நான் வரிசையா சொல்றேன். சிங்கம் பண்ற கரடி, யானை புலி திருச்சி. திருச்சியா? எங்கடி திருச்சி? ஆமா சிங்கம் பண்ற கரடி, யானை புலி திருச்சி. சிறுத்தை 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 சிறுத்தையா? தை சிறுத்தை சிறுத்தை தர்த்தை அப்படின்னு எங்க அப்பா நினைச்சாங்க. அப்ப இதை ஒத்துக்க
ஆள் அனுப்பக்கூடாது உங்களை எல்லாம் துணைக்கி என் அண்ணன்மார்கள் அங்கே பரணே உங்க இருப்பாரு. அப்பா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க நல்லா நாக்க புடுங்குறப்ப 4 கேள்வி என்ன கேட்குற? ஏம்மா அப்பா என்ன சொல்லியிருக்காங்க? என்ன சொன்னாரு? பருவமடைந்த கன்னி பெண்கள் தானே காவலுக்கு காவலுக்கு போனாரு. நான் இன்னும் வயசுக்கே வரல தெரியுமா? யாரு? ஏண்டி வயசுக்கு வராதவங்களெல்லாம் கூட்டிட்டு வரீங்க? ஆமாம்மா ஏம்மா வயசுக்கு வரல ஆனா எங்க வீட்டுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்னடி பிரச்சனை ஆச்சு சொல்லு, என்னன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நான் ஓச்சு வைக்கிறேன், நீ சொல்லு. அம்மா உண்மையிலே நல்லா நான் சத்தியமா சொல்றேன், நான் வைக்கிறேன். அப்படியாம்மா? அம்மா வேற ஒண்ணும் இல்லம்மா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்ன பின்ன கத்துக்கிட்டு தானே அந்த வேலையை பார்க்கணும். ஆமா ஆமா அனுபவம் தானே நம்ம வாழ்க்கையை ஆமா ஆமா. ஒரு விஷயம் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி அதை கத்துக்கணும். கண்டிப்பா நாளைக்கு கட்டிட்டு போற வீட்டுல கேட்டுருவாங்க, என்னடி உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா வளர்த்துறாங்க, ஒரு வேளையும் தெரியல. சீ, அப்படி 4 பேர் சொல்லி பண்ண அதுக்காக தான். ஆனா எங்க அம்மா அதுக்கு தெரியாம அடிக்குதுமா. என்னடி நான் நல்ல பிள்ளை தானே. ஆமா ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை. நான் போற இடத்துல இந்த விஷயம்லாம் கத்துக்கிட்டு போனாதானே அவங்க நம்மளை பாராட்டுவாங்க. அதுக்காக தான் நான் கத்துக்கிட்டேம்மா. ஆனா எங்க அம்மா அடிக்குதுமா. எப்படி அருமையான பிள்ளை, கத்துக்கணும்னு ஆசைப்படுற பிள்ளைய இப்படி சொல்லாம உனக்கு என்ன கத்துக்கணும் சொல்லு, கத்து கொடுங்க. அம்மா கத்துக்கிட்டேம்மா. கத்துக்கிட்டியா? அதனாலதான் எங்க அம்மா அடிக்குதுமா. ஏய் நீ என்ன கத்துக்கிட்டியோ ஒண்ணு அதை இந்த இடத்துல சொல்லி காட்டு, இல்லைன்னா செஞ்சு காட்டு. அம்மா செஞ்சதுனாலதான் எங்க அம்மா அடிக்குது. எப்படி செஞ்ச? கல்யாணத்து தாலி கட்டிடுவாங்களா? ஆமா. தாலி கட்டின அப்புறம் கணவனுக்கும் மனைவிக்கு என்ன நடக்கும்? எனக்கு தெரியாதுப்பா. முதல் இரவு அச்சச்சோ ஃபர்ஸ்ட் நைட். அதுக்கு நம்ம போய் கட்டிட்டு வர புருஷன் என்னடி ஃபர்ஸ்ட் நைட் நடத்துற, இதெல்லாம் முன்ன பின்ன தெரிஞ்சு வந்திருக்க வேணாமான்னு என்னை செருப்பால் அடிக்க மாட்டேன். அதனாலதான்மா. ஏண்டி அறிவு கட்டவளே, நான் கூட கத்துக்கணும் வேலை கத்துக்க போறியன்னு பார்த்தா கடைசியில் இதை சொல்றேன். இந்த மாதிரிலாம் நீ போனீங்கன்னா உன்னை காரி துப்பி 3 நாளே வரட்டி விட்டுருவாங்க. எங்க அம்மா மட்டும் காரி துப்புதுமா. ஏன்? அது மட்டும் 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னொருத்தண்ட கத்துட்டு வந்திருக்கு. நல்ல குடும்பம் முடி. சரி எங்க அப்பா பாத்தியா என்ன சொன்னா தெரியுமா? ரொம்ப ரொம்ப நீங்க வர்றீங்க, இவ வர்ற சொல்றது எல்லா பயமே போயிருச்சு. ஏன்னா அந்த காட்டுல மிருகத்தெல்லாம் கீழே வைக்க கூட இல்ல. அதுக்கடி சாயிரா காடு வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப விஸ்தாரம். இந்த பெரிய காட்டை தாண்டி எப்படி காவல் செய்வாங்கன்னு சொல்லி இப்படி இல்லம்மா. அம்மா ஏடி என்ன தடாத பிராட்டியா? இல்ல இருடி, வேற நாட்டு கிரகவாசியான்னு நினைச்சிட போறாங்க. சரி பண்ணிக்கிறம்மா, இருமா. சரி பண்றியா? இது இங்க ஏற ஏற அது அங்க சைடு வாங்கிருச்சு. ஓ நெஞ்சுக்குள்ளே என்னதுன்னு சொன்னா தெரியும். இது பழைய பச்சை பந்து தான். பூவே பூச்சோடவா என் நெஞ்சில் பால் அதை ரத்தம் வந்துட முடியாது. மசுர புடுங்கும் கயிறா திருச்சிரு. எதுக்குமா? தாமரை அடியில் நோண்டு வேலை கூந்தல் கருப்பு குண்டிய திருப்பு. ஓஹோ பாடறியே படிப்பறியே இவ பணியாரத்தை நான் அறியே, ஏடறியே எழுத்தறியே, இட்லி பானைய யார் அறியே? அறியவே வேண்டாம். ஆமாமா. என்னாச்சு? என்ன பழக்கம் இது? என்னம்மா? இதுதான் பாசம் நந்தவனமா? ஆமாமா. இந்த பாத்தீர்களா? இப்படிதான் தொட்டி பொசுக்கு கீழே விழுந்துருச்சு. நல்ல சூடா டீ கொடுத்தீங்க. அருமையா கட்டி வச்சிருக்கீங்க. சூடா டீ கொடுத்தீங்க. சூடா டீ கொடுத்தீங்க. அத குடிக்க முடியலையாமா? பாவம் இல்லையா? பரவாயில்ல, சாஞ்சிருச்சு. அதே நான் இதுக்காக தான் நான் அப்பவே சொன்னேன். என்ன சொன்னா? வெளியில எடுத்து காட்ட மாட்டேன்னு. நீ எடுத்து காட்டாதானடி இருக்கணும். ஐயோ எடுத்து காட்டினதுனால தான் கவுந்து. நீ எடுத்து காட்டு. இந்த பாருங்க, இப்ப கண்ணை மூடி தூங்கிரு. என்னடி ப்ளூ பந்து வச்சிருக்க? இது பச்சை பந்து, இது புழு பந்து. சரி இந்த இடத்துல வந்து வேற அச்சிச்சு மயில் தோகை வச்சு. ஏம்மா பாத்தீங்களா? அங்க பாரு இவ்வளவு பெரிய மயில் ஐயா, அவருடைய தொகையை அழகா விடுச்சு. இவ்வளவு அழகா அப்படி நடனம் ஆடிட்டு இருக்கு. ஐயா அந்த மரத்துல குயில் கூவுதுடி. அந்த மரத்துல இங்க பாரு அந்த மான் ஏறுங்க துள்ளி குதிச்சு ஓடுது. ஏறுங்க. உங்களுக்கு மனசாட்சி இல்ல இருக்கே? இங்கிட்டு மயில் ஓடுதுங்கிறீங்க, மனசாட்சி இருக்கு. இங்கிட்டு மான் ஓடுதுங்கிறீங்க. மனசாட்சி இருக்கனாலதான் இவ்வளவு தூரம் மனசாட்சி இருக்கனாலதான் எங்க அப்பா காட்டுக்குன்னு சொன்னதே கற்பனை. இவ்வளவு தூரம் ஓடுதுன்னீங்களே. பூசாரி அங்க தீபத்தார ஆராதனை கொண்டு போறாரு, தெரியுது? அவங்க கட்டாணி இருக்கிறாங்க அந்த அண்ணா. ரொம்ப நேரமா தூக்கிட்டு அலையிறாரு பாவம். அவர் வியாபாரத்தை அவர் பாக்குறாரு. நிக்கலையா மச்சான்? என்னைய பாரு, உனக்கு வியாபாரம் கட்டிக்கிட்டு ஏறும். சரி இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, இந்த இடத்தை பார்த்தாதே முதல்ல வர்ணிக்கணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பாமா. ஏன்னா அன்னைக்கு உங்களுக்கு முறமாவே யாரு இருக்கா? இவளுக்கு முறமாவே அண்ணன் இருக்காரு. உனக்கு முறமாவே, எனக்கு மொத்தம் 7 அண்ணன். இந்த 7 அன்னைக்கு மேலே நீங்க மஞ்சள் தண்ணியை ஊத்தி விளையாடுங்க. யாரை கடிக்கணுமோ கடிக்கங்க. நான் இந்த என் மச்சான் மேலதான் ஊத்துவேன். அடேங்கப்பா, ரங்கநாதர் பள்ளிக்கூடம். எப்படி ரங்கநாதர் பள்ளிக்கூடம்? குளிச்சு
அள்ளி முடிச்சு வாழ கொடுத்துக்கள மாமனச தேடி போடுங்க தேடி போடுங்க. அம்மா எங்கம்மா அவ போனா அவ என்ன அப்பப்போ உள்ள போயிட்டே இருக்கறாமா திடீர்னு வர்றா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்ல அவளுக்கு ஏதோ பிரச்சனை போல என்ன பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டேன் இவ ஏதோ கெட்டு போயிட்டா அப்படின்னு ஆமாமா வந்ததுல தெரியலமா சரி வந்து சொன்னீங்க நின்று இருந்தா நீங்க அண்ணனை விரும்புறீங்க ஆமாமா திருமணத்துல முடியணும்னு ஆசைப்படுறீங்க ஆமாமா ஏய் ஏய் அம்மா என்னடி ஆளு இது இதாம்மா நைட்டி. எதுக்கு இந்த நைட்டி இது எதுக்கு தெரியுமா போடுறது? எதுக்கு நாங்கள் அதிகமாக இப்போல்லாம் நைட்டி தான் போடுவோம். ஆமா ஆமாம்மா, அப்போ தாம்மா ஃப்ரீயாக இருக்க முடியும். உனக்கு இருக்குதா இருக்குமா அம்மா? பெண்களுடைய நிலைமை போட்டதுக்கு அப்புறம் தான் நீ ஒரு பெண்ணாவே உணர்றியா? ஆமாம்மா, இந்த நைட்டியில் உண்மையை சொல்லட்டுமா, இந்த நைட்டிக்கு எங்களுக்கு ஒரு சால் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எங்க எங்க எந்திரி நீ எந்திரி. அதுதான் முடியாத அம்மா, இந்த துண்டு எதுக்கு தெரியுமா? எதுக்கு? நாங்கள் வந்து எங்களோட அங்கங்களை மறைப்பதற்காக. எந்த அங்கங்களே? அதாவது இப்படி தான் நாங்கள் எப்பயுமே துண்டு போடணும். சரி, இதுதான் முறை. ஆனால் இப்போல்லாம் ஒரு சில பேர் இப்படி போடுறது இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் 2012 இப்படி லைட்டாக ஏறிடுச்சு. சரி, அப்புறம் 2020 இப்படி ஏறிச்சு. இப்போ 2024 துண்டு இப்படி போயிருச்சு. எதுக்கு கொரோனா நேர்ச்சுக்கவா? இதில் தண்ணி அடிப்பாக பாருங்க. நீ எதுக்கு கை தட்டுற? பைப்படியில் நிறைய போய் நிப்பாப்புல போல இருக்கு. நிறைய பைப்பு எவ்வளவு சிரிப்பா பாத்தியா? கை தட்டி வர சிரிக்கிறது. சரி இருக்கட்டும். ஆமாமா. என்னடி பண்றது? என்ன பண்றது? காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறோம். இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் நாகரிகம் தேவை. நாகரிகம் இருந்தா சரியான விஷயம் தான். இலை மறைவு காய் மறைவு எப்பயுமே இருக்கணுமா? எங்களுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. பறவைனங்களாம் கூட்டம் கூட்டமா அப்படி வந்துகிட்டே இருக்கு. இந்த பறவைனங்களாம் விரட்டணுமா இல்லையா? ஆமாமா, விரட்டணுமா இல்லையா? என்னடி ரொம்ப அப்படி பண்ற? இல்லம்மா, நான் வெக்கப்படுறேம்மா. ரொம்ப வெக்கப்படுற. ஏமா என்ன? அப்புறம் ஒரு பொம்பளை என்ன வெக்கப்படக்கூடாது? வெக்கப்படணும். என்ன வெக்கப்படாம என்னம்மா பண்றது? ஏய், கால ஆம்பளை மாதிரி இருக்கு, மேல பொம்பளை மாதிரி இருக்கு. நீ ஆனா பெண்ணா? உள்பாட பாவடைங்க கட்ட மாட்டேமா. ஏன் கட்ட மாட்டேன்? உள்பாட கட்டாப்படி போட்டுக்கு என்ன விஷயம்? உள்பாட கட்டினா கொலசாமிக்கு ஆகாது. என்ன கொலசாமி பேர் என்ன? கடப்பார முருகன். கடப்பார முனியனுக்கு ஏன் பாவடை ஆகல? அதுக்கு தீட்டு. தீட்டா? அம்மா, இன்னொரு விஷயம் தெரியுமா? இது யார் கவுசர் தெரியுமா? யார் விட்டுடி? உங்க அப்பா விட்டது. அச்சச்சோ, இந்த அப்பாட்டா? அவர்ட்ட 10 தான். எப்படி? போதும் தொடால கரெக்டா இருக்கு. வைரமா பாத்துக்க, எங்க அப்பாக்கு அது ஒண்ணுதான் இருக்கு. ஆனா என்கிட்ட அவரு டவுசரை கொடுத்துட்டு அவர் எப்படி தெரியுமா இருக்காரு? அவர் எப்படி இருக்காரு? அம்மனை கூட்டி ஏய், கோவணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை. வயல் வேலைக்கு வேலைக்கு பெரியவங்க எல்லாம் சரி இருக்கட்டும். அதனால ஆளோலம் சோகலம் ஆளோலம் சோகலம்
அப்பா நான் நைட்டி சாமி பக்கத்துலயே வந்துருச்சு நைட்டி மாத்திரவன பாரு பட்டாணிக்கிற ஒரு முத கொண்டு அழகை ரசிக்க ஆபாரத்தை பார்க்கல ஒன்னே தான் பாக்குறாரு பாத்தீங்களா மச்சான் இதை பார்த்து ஏமாந்துறாதீங்க ஐ லவ் யூ பார்த்து ஏமாந்துறாதீங்க இந்த இதெல்லாம் பார்த்து கட்டழகு மேனையை பார் பொட்டு போகுமா நீட்டு கட்டையிலே படுத்து விட்டா காசுக்காகுமா கட்டழகு வேண்டியப்பா கொட்டு போகுமா கட்டையில வட்டமிடும் காளையை பார்வாட்ட சாட்டமா ஞான தங்கமே கீழிட்டா கரையும் மிஞ்சுமா பொண்ணும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு போன வருஷம் மழையை நம்பி பொருளை மூட்டை கட்டி சேர்த்து வச்சாரு இவர் போன வருஷம் வளைய நம்பி விதைச்சாரு எட்டு கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு ஏதோ ஒரு கானக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. கானத்துக்குரியவர் யார் என்பது தெரியவில்லை. இது உங்கள் ஊர் யூடியூப் சேனல். அப்படியே அவர் பார்க்க மாட்டேன். அண்ணே வணக்கம். இல்லை ஆளை காணாங்கன்னே தெரியல, வேற ஒன்றும் இல்லை. சரி, அந்த கானத்துக்குரியவர் யார் என்பது தெரியவில்லை. இல்லை அவர் அங்கிட்டு டீ குடிக்க போன கூப்பிட்டேன். லைவ்ல வாயா இன்னைக்கு பேசி ஜெயிச்சு பார்ப்போம். ஹலோ மாம்பழம் 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 விளையாடும் உன்னத கவிச்சிங்கம் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கம் கலத்தியில் விளையாடுமா சந்தனம் சேராகுமா சந்தனம் சேராகுமா அறிவுலகம் உண்மை அழைக்கின்றது ஏதும் அறியாதவன் என்று நினைக்கின்றது. அரண்மனை வாசல் திறக்கின்றது, அரண்மனை வாசல் திறக்கின்றது. அங்கே ஆணவம் புன்னகை புரிகின்றது. சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா. ஆசையாவும் என்ற பிறவி அந்த வாசம் யாவும் என்ற துறவி ஆதிபோடி என்று அவனாக வந்த தாடிக்காரன் சொல்லை முகமி இந்த தாடிக்காரன் சொல்லை முகமி வல்லத்தான் உலகில் இன்னுமே குருவி வாழ்வுதான் உலகில் சதமா மண்ணிடாடும் இளமந்தராசையடும் மாயலீலையில் பழனியப்பா ஞான பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா, பழனியப்பா பாருங்க. பழனியப்பா பழனியப்பா, தமிழ் ஞான பழனியப்பா. நீங்க எனக்கே ரொம்ப நேரம் வச்சுட்டீங்க, அதனால உங்களை மேலும் கஷ்டப்படுத்த நான் விரும்பல.
போட்டினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆமே. போட்டினா நான் ஒரு பாட்டை பாட இங்க அப்படி இருக்க கூடாது. நான் என்ன சுதியில ஒரு பாட்டை என்ன சுதியில பாடணும் ராகம் அதே சுதியில நீங்களும் பாடணும். இது எவ்வளவுதான். ஆமே. பாசு 1000 ரூபா அன்பளிப்பு வாங்கிட்டேங்கிறதுனால நீங்க பாட போறீங்க. எங்க இருக்காயா உள்ள உட்கார்ந்து எவ்வளவு வந்து பார்த்துட்டேன் நானும் அவரை வேதம் மெய்ப்பொருளாவது நாதல் நம சிவாயவே நமச்சிவாயவே பொட்டை ஏறுது மேல. கொட்டை ஏறுது நீங்க என்ன போட்டி? நல்ல வேலை ஒண்ணு கிடைக்கிற நேரத்தில் நம்மளை பாட விடாம பண்ணிட்டாப்ல. ஓகே தல, நம்ம ரசிகர் நீங்க போயிடக்கூடாது. இந்த அண்ணே 2 பேர் இருக்காங்க பத்திங்களா? வாருங்கள் ஐயா. வணக்கம். ஒப்புடன் முகமலர்ந்து உபசரி துணைவேசி உப்புழாகுள் வார்த்தாலும் உண்டதே அமிர்தமாகும். ஆமா ஆமா. முப்பழமோடு வாழான முகம் கெடுத்து திருவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. அருமையா சொல்லியிருக்காங்க. இளமை பருவத்து கல்லாமை குற்றம், பழமில்லாமலுக்கு வல்லமை குற்றம், கிளைஞரில் பொழுதில் சினம் குற்றம், குற்றம் தரமில்லாத கையகத்து முன்பார் தங்கர்வையாஜி கொம்பாஜி கட்டகத்தில் இருக்கும் அவைகள் மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியான் என்றவன் குறிப்பறிய மாட்டாதவனே நல்ல மரம் அப்படிங்கிறான். கற்றாமரை கைத்தில் நல்லெண்ணம் சென்றார்கள் கற்றாரை கற்றாரை காமரு கற்பனா முற்கரை மூர்க்கரை முகப்பருந்து காட்டில் காக்கை முகக்குமிடம் அவத்துக்கு வாவள்ளி அறுபசிக்கு வாண்ணும் தாபதி தீரா தண்ணி தரித்திர முடியா வண்டி கோபத்தை இழக்க வந்தன் முருமணி கொள்ள ஆசியுடன் பாவத்தை தீரா தீர்த்தம் மையநிலை ஏடும் தானே. உலகிலே இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். செய் அல்லது செத்து மடி ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய். வானம் தாமரைகளா பொய்கை மந்திரிகளா மதுரைகளா சென்னை சுந்தர புலவர்களா சபை சுதரில் வாழ்வு தந்திகளா வினை தனமில்லா மங்கை போலாம். நாங்க எதற்கு எந்த இடத்துல என்னென்ன தேவையோ சொல்லணும். சந்திர இல்லாத வானமும் தாமரை இல்லாத பொய்கையும் மந்திரிகளாத வேந்தனும் மதகர் இல்லாத சென்னை சுந்தர புலவர்களா சபையும் சுதரில் வாழ்வும் தந்திகளா வினையும் தனமில்லா மங்கை போலாம் என்று பாடியது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் தேவைன்னு சொல்றேன். எனக்கு தேவை இதெல்லாம் கிடையாது. வேற என்ன? 1848 மட்டும்தான். நம்பர்லேயே முடிச்சிருவேன். நீங்க சொல்ற மாதிரி இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு தேவை 1848. எஸ் தலைவா, கோற்று கிடையாது. நான் புராண ரீதியா பேசிக்கிட்டு இருக்கேன். 1848 என்பது தாங்களை பொறுத்தவரையும் கோற்று, இவரை பொறுத்தவரையும் புராணம். பேசுங்க. ஏன்னா ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பாரு. பாத்தீங்களா? தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாரு. எங்க அக்கா 2 அக்கா கிளம்பிருச்சு. தப்பா பேசுறானா? ஆமா. எதியா தவறு? நீங்க சரியா சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க உட்காந்துருப்பாங்க. ஒருவான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறதே தவறுங்க, தப்பு. நீங்க இவ்வளவு நேரம் பேசுனீங்களே, நான் கூட நல்லா படிச்சிருப்பாரு போல இருக்குன்னு நினைச்சேன். இப்ப நான் என்ன படிக்காம தவறா பேசிட்டேன்னு தப்பா பேசுறேன். ஒரு பழமொழி சரியா பேசல நீங்க. என்ன தவறா பேசுனேன்? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிறீங்களே. ஆமா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதங்கிறதா? எப்படி ஒரு சோறு பதம்? பானை நிறைய சோறு ஆக்குனாலும் பதம் பாக்குறது ஒரு அரிசி தான், ஒரு சோறு தான். அது போலதான் அறிவாளிகள் என்ன செய்வாங்க? அறிவில் சிறந்த ஒருவன் மற்றொரு அறிவாளி எப்படி கணிப்பான் தெரியுமா? கேட்கின்ற சொல்லுகின்ற ஒரு வார்த்தையிலேயே இவனுடைய அறிவு புலமை எப்பேற்பட்டது என்பதை உணர்ந்து விடுவான். அதனாலதான் ராமபிரான் ஆஞ்சநேய பெருமானை சொல்லின் செல்வன் பாராட்டுறாரு. அப்ப ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். நான் இல்லைங்கிறேன். எப்படி இல்லைங்கிற? அடிச்சு மறுத்து பேசுவேன். எப்படி இல்லைங்கிற? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது தவறு. வேற என்ன சரி? சரியான விளக்கம் இது என்ன? ஒரு பானை சோற்றுக்கு 3 சவுண்ட் விசில். புரியல. நன்றி. கைத்தட்டி அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஒருத்தர் தான் தட்டினாரு. புரியல என்னன்னு? 2 பேரை உட்கார வச்சிருக்கேன். இந்தா என்னையா சொல்ற? விசிலுக்கு காப்பதம் வந்திருக்கும். விசிலுக்கா? என்னதுல? 2வது விசிலுக்கு அரைப்பதம். சரி. 3வது விசிலுக்கு தலையில தட்டி குக்கரை கீழே இறக்கி விட வேண்டும். டேய்,
என்னையா சொல்ற அது சோறாக்குற பத்தி சாமி அதுதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு சோறு வந்திருக்கான்னு 2வது விசில ஓபன் பண்ணி பார்த்தோம்னா குக்கர் வெடிச்சு குடும்பம் முண்டிய தூக்கி விடும். அட நாராயணா, தாங்கள் அதை சிந்தித்து பார்த்தீர்களா? யோ என்னையா பேசுற நீ? இல்ல இருங்க, இதை விட்டு தள்ளுங்க. சரி விட்டுருவோம். ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானா வளரும்பாங்க. இது தவறுதானே? ஓ இது தப்புதானே? மண்டையை பொளந்துருவேன் பாத்துக்க. என்னையா தவறுன்னு பேசுற பூரா தப்புனா எப்படி ஆச்சு தவறு? நன்றி, நான் அன்பளிப்பு கொடுக்க வராரு எங்க அண்ணன். ஐயோ பாரு அப்புறமா உனக்கு நினைச்சியா மோரே பாரு பேசியா முத்துக்கு முத்தாக என்ற பாடலை பாடும்படி என்படி பழங்கிய அன்புலத்திற்கு நன்றி என்று இருந்த வணக்கம். அண்ணே அப்புறமா பாடுறேனே, இப்போ பாட முடியாது பக்கம் மேல. தயவு செய்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன, நீங்க கொடுக்குற காசு பிரயோஜனப்படணும். சரி என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்கு நமக்கு என்ன தேவையோ அதுக்கு கொண்டு போய் பில்லு போடுவேன். எதுக்கு? இவருக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, கொண்டு போய் உண்டியில் தான் போடுவாப்புல. நான் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுபவன், என்னட்ட கொண்டு வந்து கொடுங்க. எங்க ஒயின் ஷாப்லையா அரஞ்சனா யா எங்க 248 ரூபா சாமி, சும்மா கிடையாது. ஒரு நாளைக்கு 248 ரூபா. அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு? மாசத்துக்கு இந்த பாத்தீங்கன்னா 200 ரூபான்னு வைங்க ஒரு நாளைக்கு. ஒரு மாசத்துக்கு எப்படி பார்த்தாலும் 6000 ரூபா. 6000 ரூபா இருந்துச்சுன்னா 2 மாசம் வீட்டு வாடகை கொடுத்துடலாம்ல. சரி நீங்க வேற மாதிரி பேசுறீங்க, அதனால தப்பா பேசுறீங்க. இல்லங்க 6000 ரூபா இருந்துச்சுன்னா ஒரு 2 மாசம் வீட்டு வாடகை கொடுத்துடலாமா இல்லையா? சாமி தப்பா பேசுறீங்க நீங்க. அது வீட்டு கொடுக்கலாமா முடியாதா? கொடுக்கலாம். அப்புறம் ஏன் குடிக்கணும் சாமி? அப்புறம் எங்களை நம்பி தானே சாமி கடையை திறந்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன தெரியும் பாருங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா? சிவனை நோக்கி தவம் புரியுது, சிவனை நோக்கி தவம் புரியுது. இயற்கையா இறைவன் படைத்தது அல்லாமல் செயற்கையாக நாம் செய்கின்ற அனைத்து தீய பழக்கங்களும் கெட்டதுதான். தெரியுமா? அது உண்ணுகின்ற உணவில் இல்ல பக்தி, அதுல இல்ல பாவம். உண்ணுகின்ற உணவு இருக்குல்ல, சாப்பிடுற சாப்பாடு என்ன உணவு சங்கிலி, அதுதான். ஒன்றை அடித்து ஒன்று வாடும் இந்த உலகில், அதான் இயல்பு. ஒரு மான் இருக்குன்னா அந்த மானை அடித்து ஒரு புலியோ மற்ற விலங்கினமோ வாழும். இப்படி பாருங்க, புல்லிலிருந்து தொடங்கி புல்லை உண்பதிலிருந்து கடைசியா வந்து எங்க முடியுதுன்னா மனிதன்ல தான் வந்து முடியுது. மனிதன் எல்லாத்தையும் திட்டுறோம். அப்ப அதுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும். இப்ப நீ சொன்னீங்கல்ல ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளருங்கிறது தான் பழமொழி. தவறான பழமொழி. தவறுன்னு எப்படியா சொல்ற? நான் உண்மையான பழமொழி நான் சொல்வேன். 2024க்கு நான் பேசுவேன். எப்படி? ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா ஓம் பொண்டாட்டி ஒன்னா சந்தேகப்படுவா. அட சண்டாளா, அடுத்த நாராயண யோசிக்கணுமா இல்லையா? பழமொழி அப்படி இல்ல தம்பி, அதுக்காக பழமொழி சொல்லல. அப்புறம் எதுக்காக பழமொழி? இப்ப நீங்க திருமணம் பண்றீங்கன்னு வைங்க, நீங்க கல்யாணம் பண்ற உங்களுடைய மனைவி யார் வீட்டு பிள்ளை? ஊரா வீட்டு பிள்ளை. நீங்க திருமணம் பண்ண உங்களுடைய மனைவி ஊரா வீட்டு பிள்ளை. அந்த பெண்ணை திருமணம் செய்து அவளோடு இல்லறம் சிறப்பாக நடந்து அவ வயிற்றுல உங்க பிள்ளை வளரும். புரியுதா? அப்ப ஊராம்பிள்ளைங்கிறது யாரு? உங்களுடைய மனைவி. அந்த ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா வயிற்றுக்குள்ள இருக்கிற ஓம் பிள்ளை தானா வளருங்கிறதுக்கு தாண்டா பழமொழி அப்படி சொன்னாங்க பைத்தியக்கார பையல. ஊராம்பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வளரும்னு. காசு ஒன்று கொடுத்துருக்காரு, கை தட்டிட்டு இருக்க. பரவாயில்ல, நான் ஓம் பக்கத்து இப்போ வரேன் பாரு. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னா இப்ப எனக்கு தட்டி வைப்பாரு. என்ன தப்பு தானே? மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரங்கிறது தவறு. வேற என்ன? மனைவி அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரம். கைத்தட்டு சிரிக்க பாவம் வேணும். ரொம்ப நேரமா சிரிக்கிறதோட அந்த கையை தட்டினா தான் என்ன கேட்க ஒரு வெக்கத்தை விட்டு ஒருத்தன் கை தட்டுங்கன்னு கேட்கிறேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறகு அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. இப்ப மாறிடுச்சுல. எப்படி? நல்லவராவதும் தீயவராவதும் செல்போன் வளர்ப்பினிலே. ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல தம்பி, சொல்லுங்க. மனைவி அமைவதெல்லாம் புரோக்கர் கொடுத்த வரம். இந்த மனோகரன் சொல்லி ஒருத்தர் நாடகத்துல நகைச்சுவை நடிகரா நடிக்கிறேன். ஆனா இந்த யூடியூப்ல இந்த இதை மட்டும் கட் பண்ணு. மனோகரன் ஒருத்தர் இல்லங்க, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆச்சு, அவருக்கு பிள்ளை எல்லாம் இருக்காங்க. அவருக்கு திருமணம் எப்படி ஆச்சுன்னா, அந்த கதை இங்க தேவையா? காதல் திருமணம். அவருக்கு என்ன திருமணம்? காதல் திருமணம். ஒரு பையன் இருப்பான் போல. மனோகரன் ஒரு பையன் இருக்கு. அவருக்கு காதல் சிரிப்பு நடிகர் மணப்பாறையில இருக்காரு. அவங்க பொண்டாட்டி வர சொல்லவா? அந்த விலாசம்லாம் கேட்டாங்களா? விட்டுருங்க. அப்ப இவருக்கு காதல் திருமணம். மனைவி நல்ல மனைவி தான். ஆமா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இப்போ புரோக்கர் கொடுத்த வரம்னே ஏன்டா புடலங்க. சரி, இப்போ திருமணம் பண்ணது சிறப்பா இருக்குல்ல குடும்பம்? ஆமா, நல்லா இருக்கு. அப்ப இங்க வந்து எந்த புரோக்கர் கொடுத்தாரு? நல்ல மனைவி அமைவது
அதுவும் இறைவன் கொடுத்த வரம் தான். பெற்றோர்கள் வளர்க்கும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று அவன் போட்ட கணக்கு அதை மாத்த யாராலையும் முடியவே முடியாது. பரவாயில்ல சாமி, என்னப்பா நல்ல விஷயம்லாம் பேசுறீங்க. நன்றி. தாங்களுக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றும் கட்டாயம் இல்ல. ஆனா என்னதான் இருந்தாலும் தாங்களுக்கும் ஒரு கர்வம் இருந்தது. ஆமா இருந்துச்சு. தனக்கு தெரியாத விஷயம் யாருக்கும் தெரியாதுங்கிற மமதை. ஆமா இருக்க கூடாதுல்ல, இருக்க கூடாது. ஆணவம் அழிவுக்கு சுத்து. அந்த மமதையை தவறு இப்படி நீ இருக்காத அப்படின்னு சொல்லி பாட்டுக்கு நாரதர்னு பேர் பெற்ற நீங்க ஒருத்தவர்கிட்ட போய் பாடி ராகத்திலேயே தோத்தீங்க. ஆமா. அங்க பாடப்பட்ட ராகத்தோட பேர் என்ன? தோத்த ஆள் யார்? நான் தான்டா தோத்து போனேன். ஜெயிச்ச ஆள் யார்? தோத்து போனது நான் தான். மலைய மாறுதம்னு ஒரு ராகம் தெரியுமா? மலைய மாறுதம். யாரோ பாடியிருக்காங்க அந்த பாட்டை. அந்த ராகத்தை பாட முடியாமல் அன்றைக்கு நின்றோம். என்னால பாட முடியல. தெரியல. பாட்டுக்கு நாரதன் பட்டம் வாங்கினாலும் அகந்தையினால் அறிவிழந்து பாட முடியாமல் அன்றைக்கு நாரதன் ஒரு பாடலை பாட முடியாமல் தோற்று போனார்னா மலைய மாறுதங்கிற ராகம். மலைய மாறுதல். ஆமா. அப்ப அந்த ராகத்துல யார்கிட்ட தோத்து போனீங்க? ஆஞ்சநேய பெருமான்ட்ட. இப்பதான் சாமி நீங்க இடத்துக்கு வரீங்க. ஏங்க ஆஞ்சநேய பெருமான்ட்ட தோத்து போறீங்கல்ல? ஆமா. அந்த ஆஞ்சநேய பெருமான் உலகத்திலே எல்லா தெய்வத்தையும் நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். நம்மளை கையெடுத்து வணங்குற ஒரு தெய்வம் யாருன்னா அவர் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேய பெருமான். ஆமா. அந்த ஆஞ்சநேய பெருமானை பத்தி உங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. ஆஞ்சநேயர் ஏன் திருமணம் பண்ணாம இன்ன வரையும் பிரம்மச்சாரியா இருக்காரு? அவர் பிரம்மச்சாரியாக பிறக்க வேண்டும் என்ற அவதாரம். 11 ருத்ரர்கள் உண்டு. இந்த 11 ருத்ரர்களில் எவரும் திருமணம் செய்தது இல்லை. கிடையாது. சிவபெருமானுடைய அம்சமாக 11 ருத்ரர்கள் தோன்றி இருக்கிறார்கள் இந்த உலகில். அப்படி 11 ருத்ரர்களில் இவரும் ஒருவர். தன்னுடைய பிறந்த நாள் முதல் வளர்ந்த இடத்திலிருந்து எப்பொழுது ராமனுடைய ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய பக்தரானாரோ அப்பையிலிருந்து தன்னுடைய வாழ்நாளே ராமபிரானுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவதாரம் செய்தவன் யாம் அப்படி என்பதை உணர்ந்து திருமணம் செய்யாமல் ராமபிரானுக்காகவே வாழ்ந்தார். அருமை சாமி. அதனாலதான் உலகத்தில் உள்ள ஆண்களை எல்லாம் ஸ்ரீராமச்சந்திரனாகவும் ஜானகி தேவியாகவும் பார்க்கிறாரு. ஜானகி தேவி. ஆமா. அருமையான விஷயம். ஏன்னா ஆஞ்சநேய பெருமானை பத்தி ஏன் இந்த நேரத்துல பேசுறோம்னா, அல்லாஹ் கரோவரா போய்பா மாங்களே ஒரு மடவர காணிரா நீங்களே ஒரு மடவர கண்டற நீங்களே ஒரு மடவர காணிரா நீங்களே பண்பு. இது யாரு? இதான் உங்க தங்கச்சி. என் தங்கச்சி. ஆமா. குறிஞ்சி நிலத்து மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை நிறைய உண்டு. கண்டிப்பா. அந்த வகையில நான் தேடி வந்தது மாநிலம் உங்க தங்கச்சி வள்ளிதான். அவ்வளவுதானே. அடுத்த காவல் யாரு? என் தங்கச்சி தான். இதை அழைக்கின்றே தங்கை.
வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. யாரு? நான் அண்ணன் உன்னை கூப்பிடுறேன் காரணமா இருக்க போது என்ன காரணம்? யாராவது கூப்பிட்டா நாரதர் மரிச்சு வந்திருந்தாரு. இப்ப கூப்பிடுற காவலை பார்க்கவே விட மாட்டேன். எப்ப பார்த்தாலும் தங்கச்சி வா தங்கச்சி வா தங்கச்சி வானே கூப்பிட்டு இருக்கேன். யார் வந்திருக்காங்க? இப்ப நான் உன்னே ஏதாவது எனக்கு பிரச்சனைனா உன்னே தானே நான் தானே கூப்பிடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் யாரை கூப்பிடுவேன்னா அண்ணான்னு மட்டும் சொல்லி பாரு. எங்க வந்து நிப்ப? அப்படியே குதிச்சு ஓடி போயிடுவேன். முகரை மூஞ்சியை பாரு. ஆமா, உங்களுக்கு பின்னாடி ஒருவர் நிக்கிறாரே, அவர் யார்? அவர்தான் நம் இனத்தவர் வேடுவர் மானை தேடி வந்திருக்கிறார். மான் தேடி காட்டிருக்கல சில வேண்டிய இங்கே வந்தாங்க. அவர் மான் இதுக்குள்ளதான் விட்டுருக்காரு. ஏய், வந்தவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தீங்களா? கொடுத்த தங்கச்சி. வணக்கத்திற்குரிய வனவடவரே வருக. தாங்கள் வந்து விவரத்தை என் அண்ணன் மூலமும் தோழி மூலமும் பறித்திருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். உங்களுக்கு எங்களால் ஏதேனும் உதவி செய்ய இயலுமா என்று முயற்சி செய்து வருகிறேன். வாங்க மாப்ள. மச்சான் விடைபெறுகிறேன். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. நன்றி மச்சான். என்கிட்ட உங்களை சந்திச்சறேன். நீ மச்சான் புடுங்கறதுல இரு. போயிட்டு வர மச்சான். போயிட்டு வரணும்ல. வீடியோக்கு டாடா காமிச்சிட்டு வா. இந்த புள்ள பாவங்க. என்னங்க? நேத்து வந்துட்டோம். இன்னைக்கு இதே மேடைக்கு வரேன்னு சொல்லி 350 ரூபாய் செலவு பண்ணி பாவடை எடுத்துட்டு வந்திருக்கு. நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும். ஊரு செழிக்க வேணும் ஞான தங்கமே ஒரு நல்ல மழை வேணும். பட்டி பெருக வேணும் பால் பான பொங்க வேணும். ஞான தங்கமே ஒரு நல்ல மழை வேணும். சுகபக்தி பாதாரே இந்த உலகே ஸ்ரீராம ரூப உலகே நித்திய சுவமங்கலம் ராஜீவ ராஜாதி ராஜ உலகே ஸ்ரீராம ரூப உலகே நித்திய சுவமங்கலம் மங்களம் நித்தி சங்கரா சுவாமி நாமம் வாழ்க 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.